Hey guys, welcome back to another video. மறுபடியும் ஓபிஎஸ் வேலையை காட்டான் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ இதே வீடியோ ரெக்கார்ட் பண்ண 48 நிமிஷத்துக்கு ஆடியோ வரல ப்ரோ. எனக்கு இவன் கூட பெரிய மல்லு கட்டுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ப்ரோ. சரி ஓகே, மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு 40 நிமிஷம் உட்காந்து பேசி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஆஃப்டர் லாங் டைம் ஐம் புட்டிங் பிரேக் டவுன். எப்படியும் ஒரு 3 weeks 2 weeks ஆயிருக்கும் நான் பிரேக் டவுன் போட்டு. ஸோ ஹியர் வி கோ. நீங்கள் கேட்டிங்க, அதுக்காக நான் டெலிவரி பண்ணுறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ், டேக் நோட்ஸ். ஸோ இதுதான் கோல்டோட சார்ட் லாஸ்ட் வீக். எப்போவுமே நான் வந்து அனாலிசிஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் பண்ணுவேன், ஃபோரெக்ஸ் பண்ண மாட்டேன். அது ஏன்னா அது தேர் இஸ் அ ரீசன். ஃபியூச்சர்ஸ் டேட்டா தான் ஒரிஜினல். ஃபோரெக்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது கோல்டு என்ன கான்டெக்ஸ்ட், எஃப்இஜி is still respected. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டில் has not closed below this low, below this FEG, and there is a volume imbalance here. Price also tagged the volume imbalance. So context was clear. Daily time frame போகிறேன், டெய்லி லோனும் தெரியல. நிறைய பேர் இந்த செல் எஃப்இஜி பார்த்துட்டு செல்லு போகிறதுக்கு பார்த்துருப்பீங்க. அதே தான் நம்ம லாஸ்ட் வீக்கும் பார்த்துருந்தோம். பட் நான் லாஸ்ட் வீக்கு சொன்னேன் ஐம் சிட்டிங் இன் சைட் லைன்ஸ் அப்படின்னு. அன்லஸ் அன்டில் எனக்கு ஒரு கிளாரிட்டியாக வர வரைக்கும் ஐம் ஜஸ்ட் கோனா சிட் இன் சைட் லைன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹே வைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5th செகண்டோட லோவை கோல்டு தூக்கலை. whereas silver on the other hand இந்த லோஸ் தூக்கிட்டான். ஸோ தூக்கிட்ட சில்வரோட கான்டெக்ஸ்ட் என்ன இருந்தது டெய்லியில்? ஓடி. ஐ எம் ஜஸ்ட் கோனா புல் மை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஹியர். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ மார்க்கெட் இஸ் இன் டிஸ்கவுண்ட் அண்ட் டெய்லி எஃப்இஜி. ஸோ கான்டெக்ஸ்ட் வாஸ் clean. Internal to external, ERL to IRL, context was clean. And now இப்போ 4 hour time frame க்கு போகிறேன். and there was a SMT with gold. நான் சொன்ன மாதிரி Feb 2nd ஓட லோவை இவன் தூக்கிட்டான், Feb 28. ஸோ this is the March month price action. மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன். மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம், which is இந்த வாரம் தான். லாஸ்ட் 5 days, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. and now this video is recording at Saturday. இன்னைக்கு நைட்டே நீங்கள் இதை பார்த்துருவீங்க. இது எவ்வளோ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு தெரில அகைன். ஸோ watch carefully and take notes, okay? So context was clean. இப்போ இதுக்கு டார்கெட்ஸ் நான் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். சில்வர்ஸ்க்கான டார்கெட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் என் கண்ணுக்கு தெரியுற லிக்விடிட்டிஸ்லாம் மார்க் பண்ணுறேன். தீஸ் ஹைஸ். ஏன்னா மார்க்கெட் செல்லாக போகிறோன்னா கூட மார்க்கெட் நெக்ஸ்ட் கோ டு ப்ரீமியம், ரைட்? ஸோ அகைன் ஐம் புல்லிங் அ ப்ரீமியம் டு டிஸ்கவுண்ட் ஹியர். சி, இந்த நான் மார்க் பண்ணியிருக்க லிக்கு மேலே தான் ப்ரீமியம் இருக்குது, விச் இஸ் ஈக்குவலிபிரியம். அண்ட் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ என் அனலைசிஸ் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கான கன்ஃபர்மேஷனோட நான் எங்கள் சில்வரில் எனக்கு 4 hours 60 கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். மூவிங் ஆன் டு மண்டே எனக்கு பயாஸ் எப்படின்றது இங்கே 4 hours 60 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேண்டில் க்ளோஸ்டு பிலோ திஸ், அபவ் திஸ் பர்டிகுலர் ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஐஎஸ்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மண்டேக்கான டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு, மண்டே பை ஆக போகிறோம் அப்படின்னு. ஸோ என் அனலைசிஸ் முடிச்சிட்டேனா. ஸோ நவ் கமிங் பேக் டு broker சார்ட். ஸோ லெட் மீ ப்ளே இட் அகெயின். நான் என்னைக்கு ட்ரேட் பண்ண வந்தேன்னா ஐ கேம் டு ட்ரேடிங் ஆன் டியூஸ்டே. நான் டியூஸ்டே தான் ட்ரேட் பண்ண வந்தேன். ஸோ நான் வெனஸ்டேக்கே டேரெக்டாக போயிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ வேர் இட் இஸ் வென்ஸ்டே. லெட் மீ கோ டு 1 hour டைம் ஃப்ரேம். யா, ஸோ இது வரைக்கும் டியூஸ்டே. ஸோ கோல்டுக்கும் அதே டார்கெட்ஸ் தான், இந்த ஹைஸ். ஏன்னா கோல்டுக்கு இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏன் இது கோல்டுக்கு இந்த ஹைஸ் வச்சேன்னா, இட்ஸ் அ MMXM. செல் கவ் முடிச்சுட்டு பை கவ் மார்க்கெட் போகுது. செல் கவ் முடியுது மார்க்கெட்டில். செல் கவ் முடிஞ்சு இப்போ அப்படியே மார்க்கெட் பை கவுக்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் நவ் இட்ஸ் கோயிங் டு பை கவ். ஓகேவா? ஸோ செல் கவ் முடிஞ்சு மார்க்கெட் பை கவுக்கு போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் திஸ் இஸ் த MMXM கவ். நான் MMXM ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஜஸ்ட் டார்கெட் மட்டும் தான் செட் பண்ணுவேன். அதே நான் சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இது நம்மால் தான், நான் அப்புறம் பேசிக்கிறேன். ரெக்கார்டிங்கில் இருக்கேன். ஃபோன் மட்டும் சைலண்ட் போட்டுருங்க ஒரு நிமிஷம். ஃபோன் சைலண்ட் போடுச்சு. இதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கைஸ், நம்ம ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இதான் என் டார்கெட் செட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இன்னும் ஒரே ஒரு டார்கெட் இல்லை, இது ஒன்று தான், 2930. ஸோ இதை நான் அன்றைக்கே சர்வரில் கொடுத்துட்டேன், இதான் டார்கெட்டு. ஸோ எஸ் கெப்ட் மை ஹேண்ட்ஸ் அவுட். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் துடிச்சிருக்கும். இங்கே இவன் வந்து இந்த ஹையை தூக்கல, வேறு சில்வர் அந்த ஹைஸை தூக்கியிருப்போம். சி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு தான் பிளைண்டாக பேட்டர்ன் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? பிளைண்டாக பேட்டர்ன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, எஸ்எம்டி இருக்குது,
லெட்ஸ் கோ அப்படின்னு சுற்றுவானுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, எஸ்எம்டிக்கு இருக்குது 1 ஹவரில் பிரேக் யூனிகார்ன் இருக்கும் இங்கே கோல்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 ஹவர் யூனிகார்ன் பிரேக்கர் ப்ளஸ் எஃப்இஜி 1 ஹவர் யூனிகார்ன் இருக்குது. உடனே தூக்கியிருப்பானுங்க அப்படியே டக்குன்னு. ஆஹா லெட்ஸ் கோடா. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டிருப்பாங்க, -4 இங்கே வருது. ஓகேடா சூப்பர், நம்ம செல்லு பிடிக்கிறோம், நம்ம தான் மாசு, நம்ம தான் கெத்து. அப்படியே இந்த கேண்டில் வந்து டேக் ஆனோடனே அப்படியே ஹாப்பியாக இருப்பானுங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தோன்னே. ஓகே சூப்பர். நவ் லெட்ஸ் லீவ் த டாபிக் அண்ட் கமிங் டு வென்ஸ்டே. இதுதான் வென்ஸ்டே கேண்டில், வெனஸ்டேயோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ டர்ன் ஆன் மை இண்டிகேட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஷியா அந்த லோஸை விட்டு வரான், விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் லிக்விடிட்டி ஃபார் மீ. அன்லஸ் அன்டில் எனக்கு இந்த நியூயார்க்கோட லோ தட்டாத இருக்கும் நான் பை போக மாட்டேன் மார்க்கெட்டில். ஸோ நான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ M15 மூவ் ஆகிக்கிறேன். ஏன்னா நான் மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தது M15 தான். இந்த லோ தட்டாமல் நான் பை போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் நியூயார்க் ஓப்பன், பூம், நியூஸ் கேண்டில் ஜஸ்ட் ட்ராப்ட் இட். ஸோ நியூக் இங்கே வந்து இன்னொரு கீ சாஸும் இருக்குது. ஸோ அது என்னால் இப்போ சொல்ல முடியாது, அது ஐ வில் டெல் யூ லேட்டர் இன் another வீடியோ. இப்போ வேணாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போதைக்கு நான் எடுத்த ட்ரேட்ஸோட என்னோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருந்தது, நான் எப்படி என்னென்னலாம் நோட் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த இண்டிகேட்டர்ஸ் வரைக்கிச்சா. அதோடு இல்லாமல் என்னோட புது இண்டிகேட்டர் நான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், விச் இஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் ஸ்டாட் மேப் இண்டிகேட்டர் பை ஜோஷுவா ஆத்தர். இதில் ஒர்க் ஆகுதா? ரீப்ளே டூலில் ஒர்க் ஆகுதா? ஏன் ஒர்க் ஆகுது? இது என்ன ப்ரோக்கர் இது? ஏன் ஒர்க் ஆகல எனக்கு? ஒரே நிமிஷம் கைஸ், ஒர்க் ஆகல. ஸோ நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் கைஸ். அந்த ப்ரோக்கர் இதை பண்ணிட்டான் ப்ரோ. இதுதானே டியூஸ்டே. ஸோ நான் டியூஸ்டே ட்ரேட் பண்ண வரும்போது ஐ ஜஸ்ட் மார்க் திஸ் லோ அண்ட் இது வந்து புது இண்டிகேட்டர், பெய்டு இண்டிகேட்டர் ஐ எம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேனிபுலேஷன் லெவல் இங்கே தான் கொடுத்துருக்கான், விச் அலைன்ஸ் வித் மை லிக்விடிட்டி. ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஆடட் கான்ஃபிடன்ஸாக அது ஆக்ட் ஆச்சு. ப்ளஸ் டைம் 8:30 நியூஸோட கேண்டில் மேனிபுலேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் அன் SMT அண்ட் கீ லெவல் கேட்டிங்கன்னா தேர் இஸ் 1 hour FEG, 4 hour FEG if you want. 4 hour FEG internal to external, 1 hour FEG internal to external, and there is a key PD array here which is again a timed PD array and that's for a different topic. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SMT இருந்ததான்னு கேட்டால் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சுன்னா இந்த லோஸை கோல்டு டர்ட்டில் சூப் அடிச்சிருக்கான். ஓகேவா? ஸோ தீஸ் லோஸ் காட் டர்ட்டில் சூப்ட் ஆன் கோல்டு, வேர் இஸ் இட்ஸ் SMT ஆன் சில்வர். Tuesday lows, Wednesday lows SMT, Tuesday lows, Wednesday turtle soup. And in the entry நான் எப்படி எடுத்தேன்னா I went into 3 minute. So 3 minute time frameல I just went for the entry. காட்டுறேன் எங்கன்னு. Now is my entry cooking. இதில் எங்கே ப்ரோ உங்கள் என்ட்ரினா நீங்கள் எங்கே வேணால் இப்போ என்ட்ராக இருக்கலாம். either if you want you can use this inversion FEG, பட் நான் அது ஒன்று மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், I use a 60. So this is my M360. I just waited for it to get violated and boom, voila, I entered a buy here. Stop loss below this low. இது நான் புதுசாக ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஸ்டாப் லாஸ் பிப் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நான் யூஸ்வலாக இந்த ஸ்விங் லோவில் தான் வைப்பேன், இந்த லோவில் தான் வைப்பேன்.
பட் இது ரீசெண்ட் டைம்ஸில் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் தெரிஞ்சோடனே உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேடுக்கான டார்கெட் எது ப்ரோ? 1930 ப்ரோனா 1930 வந்து ஓவரால் ட்ரா. இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கான டார்கெட் வந்து லண்டன் ஹைஸ் தான், விச் இஸ் தீஸ் ஹைஸ். எதனால ப்ரோ பர்டிகுலர் அந்த ட்ரேட்னா, அகைன் டைம் மேட்டர்ஸ், டைம் ஆஃப் த டே மேட்டர். இதுதான் ஓவரால் டார்கெட் எனக்கு. அன்றைக்கான டெய்லி ஹை தான் என்னோட ஃபுல் டார்கெட்டு. பட் எனக்கு அது வரைக்கும் வேணாம், எனக்கு இந்த ஹைஸே போதும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, டைம் ஆஃப் த டே. நான் என்ட்ரி எடுக்கிற டைம் மேட்டர் எனக்கு. ஸோ இதுதான் அந்த ட்ரேட். அகைன் என்ட்ரி காட் டேக்ட் ஆன் த நெக்ஸ்ட் கேண்டல். இந்த கேண்டலில் டேக் ஆச்சு, பூம், டேக் ஆன உடனே 0 ட்ராடவுன் ட்ரேட். நல்லா இருக்கா? அப்புறம் இந்த செல்லை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பீதியாக இருக்கும். லாங் ஆனவங்கலாம் ஒன்று பிரேக் என்ன க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஐ ஜஸ்ட் ஹோல்டட் இட். டிபி கிட்ட போய்ட்டு ரொம்ப நேரம் அரைச்சிருந்தான், செம கூட போயிடுச்சு. இது இன்னொரு நியூஸ், 10 AM நியூஸ் கொஞ்சம் அத்த கையோட தூக்கி சொருகிட்டோம். அவ்வளோதான், டிபி ஹிட். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக் ஆன் கோல்டு. அதுக்கு முன்னாடி யூரோவில் ஒரு லாங் எடுத்தேன். ஸோ அதை பற்றி லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கோல்டு ஒரு ட்ரேட்ஸ். ஸோ சிம்பிள் செட்டப், பார்க்க ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரேடிங் ஈஸின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் தப்பு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ நைட் நான் தூங்காமல் உட்காந்து முழிச்சு இந்த மாடல், இந்த கிராஃப்ட்னு ஒன்று பண்ணியிருக்கேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ டோன்ட் திங்க் trading is easy. Trading is one of the hardest job or toughest job to make easy money. யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட். அண்ட் இதுதான் நான் டியூஸ்டே எடுத்த ட்ரேட். ஸோ இதை அப்படியே முடிச்சுட்டு அண்ட் கம்மிங் பேக் டு தேர்ஸ்டே, வென்ஸ்டே எடுத்த ட்ரேட் இது. ஸோ நான் டேரெக்டாக ஜஸ்ட் தேர்ஸ்டேக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ இங்கே வந்துட்டு நான் கம்மிங் பேக் டு ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஹையை தூக்கவே இல்லை, லிட்ரலி தூக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2992 வரைக்கும் போயிருக்கான். டார்கெட்டே 2930.19 தான். இவன் 2992 வரைக்கும் போயிருக்கிறான். அப்போ $0.15 0.15 பைசையில் விட்டு வந்திருக்கிறான் அந்த டார்கெட்டை. ஸோ ஓகே, சம்திங் இஸ் குக்கிங் இன் கோல்டு அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு, இப்போ நான் அடுத்த நாள் வரும்போது எனக்கான லிக்விடிட்டிஸ்லாம் மார்க் பண்ணுற வரிசையாக ஒன்று இந்த லோஸ், அகெயின் தீஸ் லோஸ், அகெயின் தீஸ் லோஸ். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், எப்படி ப்ரோ நீங்கள் இந்த லோஸை மார்க் பண்ணீங்க, அதான் ஆல்ரெடி டோட்டல் ஸோ படிச்சிட்டானே ப்ரோ அப்படின்னா. லுக் இன் ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவ். மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஆக்சுவலி மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா, இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்குமே ஒரு ஃபுல்லாக ரேஞ்ச் மார்க்கெட். இது ரேஞ்ச் மார்க்கெட்டில் இன்வாலிடேஷன் லைன்லாம் வேலை செய்யாது. மேலே போவான் கீழே வருவான், மேலே போவான் கீழே வருவான், மேலே போவான் கீழே வரும், கைண்ட் ஆஃப் சீக்வெண்ட் டைம் மாதிரி. மார்க்கெட் இந்த ஒரு ரேஞ்சை விட்டு மார்க்கெட் உடையவே இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு குட்டி ரேஞ்ச். இப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த விக்கெல்லாம் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். எனக்கு ரேஞ்சை விட்டு வெளில வரோம் அப்படின்னா எனக்கு கேண்டில் க்ளோஷர் வேணும். பட் இங்கே மேலேயும் க்ளோஷர் இல்லை, கீழேயும் க்ளோஷர் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இதை போய் மேனிபுலேஷனாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த லோ மறுபடியும் ஹண்ட் ஆகிறதுக்கு தெர் இஸ் ஹை சான்ஸ், 88% சான்ஸ் இருக்குது இந்த லோ தூக்குவோம். ஸோ ஐ ஜஸ்ட் கேம் டு M15 அண்ட் ஐ ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் ஐ வெயிட்டட். பிகாஸ் என் டார்கெட் இன்னும் மெட் ஆகலை, இந்த 1930 லெவல் இன்னும் அடிக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி லெட் மீ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 0 GMT. ஓகே, இப்போ என் இண்டிகேட்டர் லெவல் ஆன் பண்ணுறேன். ப்ரிண்ட் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்பயும் வரலனா சலா வரமாட்டேங்குது ப்ரோ. இந்த ப்ரோக்கரில் ஏதோ பண்ணிட்டுக்கிறான் ப்ரோ என்ன. ஸோ நான் இந்த ப்ரோக்கர்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஆ 0 GMT தான் ஆயிடுச்சா. இப்போ என் லெவல்ஸ் பார்க்குறேன், சேம் அதே இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். மேனிபுலேஷன் லெவல் இங்கே இருக்குது,
which is again இந்த லோ நான் brokerல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லோவோட அலைன் ஆகும். ஸோ மேனிப்புலேஷன் லெவல்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, என் பயாஸ் புல்லிஷ், என் மேனிப்புலேஷன் லெவல் கிடச்சிச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா வெயிட், அந்த லோ தட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த லோ தட்டின உடனே எல்லாருக்கும் தூக்கியிருக்கும், கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தூக்கியிருக்கும். போயிட்டு 1 minute 2 minute எதையாவது ஒன்று தேடுவீங்க. தேடி அடி வாங்கியிருந்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்டடி த மார்க்கெட் மோர். ஏன்னா டர்ட்டில் சூப்பை ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டர்ட்டில் சூப்போட மிகப்பெரிய அட்வான்டேஜே ஒரு லோ ஒரு ஹையோ சூப் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹெவியாக இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வரலன்னா அது டர்ட்டில் சூப்பே கிடையாது. இங்கே எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு ப்ரைஸு ஒரு கர்மமும் ஆகலை. அப்புறம் எப்படி நீ இதை நம்பி போய் எடுப்ப? அப்போ அகெயின் ஐ ஜஸ்ட் வெயிட்டட், பொறுமையாக வெயிட் பண்ணேன். சி மார்க்கெட்டுக்கு மேலே போக இன்ட்ரெஸ்டே இல்லை, கீழே வரான். எங்கே வரான்? அந்த சூடு கண்ணா இந்த லோக்கு வரான். ஸோ இந்த லோக்கு வரான். முதல்ல வர விடு அவனை. ஏன் நீ அவசரப்படுற? மார்க்கெட்டை வர விடு, லெட் இட் கம் நவ். இப்போ பாரு மார்க்கெட்டை, எஸ்எம்டி இருக்கா, பிடிஆர் எங்கன்னு கேளு. பிடிஆர் அதே சேம் 1 hour ரெஃப்யூஜி, சேம் 1 hour ரெஃப்யூஜி, சேம் 4 hour ரெஃப்யூஜி. இப்போ புரியுதானா ஏன் சொன்ன மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கானே? ஸோ இந்த ட்ரேட் எங்கே எடுத்தேன்? நான் M15 எடுத்தேன், M1560 எடுத்தேன். லெட் மீ ஷோ யூ. 60 கிடச்சிச்சா? இந்த 60 எடுத்தேன். வேறு CIST. இதுக்கு இப்போ பிடிஆர் வந்துச்சு. பயாஸ் புல்லிஷ், எஸ்எம்டி வெனஸ்டேவோட லோவை தேர்ஸ்டே தூக்கியிருக்கான். இன் சில்வர் வெனஸ்டேவோட லோஸ் தேர்ஸ்டே தூக்கப்படவில்லை. அகெயின் எஸ்எம்டி வாஸ் தேர். ஸோ எஸ்எம்டி இருக்குது, 60 இருக்குது. டைம் பார்க்குறேன், டைம் NY ஓப்பன் 5 AM PO3. ஸோ ஐ ஜஸ்ட் என்டர்ட் ஹியர், ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் மை டார்கெட் வாஸ் லண்டன் ஹைஸ். இந்த 4 AM ஹைஸ் தான் என் டார்கெட். 4 AM ஹைஸா? சாரி, இது 4 AM ஹைஸ் இல்லை, லண்டன் ஹைஸ். இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு 1 AM ஹை, ஜஸ்ட் லண்டன் ஹை. ஏன்னா இது ஸ்விங்கு கிடையாது, இது இன்ட்ராடே. என்னோடய ஃபைனல் டால் இன்னும் அன்டெஸ்டாக தான் இருக்குது, 29.30. ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ லெட் மீ ஓப்பன் பையோட ஹியர். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி SL ட்ரை பண்ணாதீங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இது டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்க மாடலை வச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன். இட்ஸ் லைக் a 5 hour trade. ஸோ ஐ காட் டேக்ட், என்ட்ரி டேக் ஆயிடுச்சு. அண்ட் மார்க்கெட் ரொம்ப அரைச்சான். எனக்கு தெரியும் நியூயார்க் ஓப்பனில் தான் மூவ் வரும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் நியூயார்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டாக 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் பாருங்கள். இப்போ 9:15, அடுத்து வருது 9:30. அதுக்கப்புறத்துலேருந்து ப்ரைஸை வாட்ச் பண்ணுங்கள். புஷ் வருதா? சொன்னா இது ஆக்சுவலி நான் இந்த ஹைஸில் க்ளோஸ் பண்ண ட்ரேடு. என் ஆக்சுவல் டேக் ப்ராஃபிட் எங்கே இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹைஸ் தான். பட் ஆனால் நான் இங்கே க்ளோஸ் பண்ணேன்னா அங்கே தான் இல்லை. நான் எங்கே க்ளோஸ் பண்ணேன்னா கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன், விச் இஸ் இந்த செகண்ட் கேண்டலோட ஓப்பனிங். கரெக்டாக 230 மார்க் பண்ணணும்னா இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் க்ளோஸ் பண்ணேன். ஏன் ப்ரோ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா என் டார்கெட் இது தானே. நூலில் விட்டு அவன் கேண்டில் உள்ளே இழுத்தான் பாரு, அதே கண்டுபிடிச்சிட்டேன். இதே சிக்னேச்சர் எங்கே தெரியுமா வரும்? இந்த இடத்துல, இந்த பர்டிகுலர் கேண்டில், இந்த பர்டிகுலர் கேண்டில் ஹை கிட்ட போயிருக்கான். அவனால் ஹையை தூக்க முடியல, சர்க்குன்னு உள்ள வைத்தான் பாடி. அப்பயே முடிவு பண்ணிட்டு ஐயோ சேம் சிக்னேச்சர் ரிப்பீட் ஆகுது, இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில விட்டேன். அண்ட் கொஞ்சம் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணேன், லைக் 0.5%, 0.10% ஹோல்ட் பண்ணேன். அது இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் எங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். So same setup, same context, same narrative, same setup, same model, everything is same. So this was the pre-NFP trade, which is Wednesday, Thursday order trades. So now coming to NFP trade. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த NFP now உங்களுக்காக. ஸோ NFP ஃபுல்லாக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், கோச்சுக்காதீங்க. டேரெக்டாக NFPயோட கேண்டலுக்கே போய்க்கிறேன். இது NFP அப்போ எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் கிடையாது, ஏன்னா அது என் கட்ஸ் ஃபீலிங்கில் எடுத்தேன். ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, தட் இஸ் மை கட்.
ஏ டாமி ஸ்டாப் ஆகி தொலை. இங்கேருந்து ஒரு செல் போனேன், அது என்னால் சொல்ல முடியாது, சாரி, அது என் கட் ஃபீலிங். ஸோ இட்ஸ் பியூர் அண்ட் பியூர் கட், செட்டப்பில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கட்ஸ். ஸோ இங்கேருந்து அடித்த போஸ்ட் மார்க்கெட் பைஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் டர்ட்டில் சூப் லோ, எங்கே எஸ்எம்டி இருந்ததுன்னா சேம் சில்வரோட எஸ்எம்டி, தேர்ஸ்டேவோட லோவை கோல்டு தூக்கலை, அகைன் கம்மிங் பேக் டு சில்வர், தேர்ஸ்டேவோட லோஸை சில்வர் தூக்கி விட்டான். இது ரேஞ்ச் மார்க்கெட், இது கொஞ்சம் எஸ்எம்டி வச்சது எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும், இதுதான் ரேஞ்ச் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுற ப்ரொஃபைல். ஸோ மேஜர் எஸ்எம்டி, அதுக்குள்ளே எனக்கு இன் பிட்வீனில் ஒரு மைனர் எஸ்எம்டி விச்சஸ் ஏஷியாவோட லோஸையும் சில்வர் தூக்கிட்டான். பட் கோல்டு டிடன்ட் டுக் இட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு டிடன்ட் டுக் த சில்வர் லோஸ், ஏஷியன் செஷன் லோஸ். ஸோ அகைன் டபுள் எஸ்எம்டி. ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் மீ டு லாங் த மார்க்கெட். ஸோ இது எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தனா சேம் 3 மினிட், அதே சிஸ்டி. Stop loss below this low, turtle soup, M360, target was 29 தான் என் டார்கெட்டாகவே இருந்தது, 29 எக்ஸாக்டாக. ஏன் நான் 20-30 வைக்கலனா தேர் இஸ் அ ரீசன். அவன் பைத்தியக்காரன், அவன் அடிக்கவே மாட்டான். 2-3 நாளாக ஏறினான், 3 நாளாக அடிக்கல. சரி ரிஸ்க் எடுக்க வேணாண்டா, அப்படியே இருக்கலாம், 29 புக் பண்ணிக்கலாம். ரீப்ளே டூவில் ஏதோ கோளாறு காட்டிச்சுடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, நான் காட்டுறேன். So I'm just gonna go with the buy here. Stop loss below this low. TP was 29.29. ஸோ இதுதான் அந்த என்ட்ரி டேக் ஆயிடுச்சு. நான் இந்த ஐஎஃப்இஜிலே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ சிஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணல, நான் இந்த ஐஎஃப்இஜிலே எடுத்துட்டேன். ஸோ யா, அந்த என்ட்ரி டேக் ஆனோடனே இட் ஜஸ்ட் வென்ட் பிளாஸ்ட். TP hit. So this was the trade that I took. So let me cancel this. Replay tool ku edho aayi vittadu, and yeah, this was the trade that I took. அதுக்கப்புறம் போஸ்ட் என்எஃபிக்கு அப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம், அது எப்படி எடுத்தேன், அது என் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். இதுவும் ஜஸ்ட் பியூர் அண்ட் பியூர் கட்ஸ் தான், ஃபெட்டு பேச தான் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நான் உண்மையாக ஒத்துப்பேன். லைக் நான் முன்னாடியே கணிக்கல, பெரிய லாட்லாம் போடல, நான் போட்டது கம்மி லாட்ஸ் தான், கம்மி ரிஸ்க் தான் போனேன். டர்ட்டில் சூப். இந்த ட்ரேட் நான் எதுக்கு எடுத்தேன்னா சேம் டபுள் எஸ்எம்டி இருந்தது. வெனஸ்டேவோட ஹைஸை ஃப்ரைடே தூக்கிட்டான் இன் சில்வர். வெனஸ்டேவோட ஹைஸை ஃப்ரைடே தூக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே தேர்ஸ்டேவோட ஹைஸ், சாரி ஃப்ரைடேவோட ஹைஸ்ன்ட்டு, சாரி வெனஸ்டேவோட ஹைஸ்ன்ட்டு, தேர்ஸ்டேவோட ஹைஸை தூக்கல. அகைன் மேஜர் எஸ்எம்டி, இன்னொரு மைனர் எஸ்எம்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லண்டன் செஷனோட ஹை சில்வர் தூக்கல, வேர் இஸ் கோல்டு தூக்கிட்டான். Let me show you that. லண்டன் செஷனோட ஹை 4 AM எங்கே இருக்குது, சாரி எங்கே இருக்குது, 4 AM ஓட ஹையை வந்து கோல்டு தூக்கிட்டான். ஸோ மை என்ட்ரி பாயிண்ட் வாஸ் இன் திஸ் கேண்டில். M2 டைம் ஃப்ரேமில் எடுத்த அந்த செல்லு, அது ஒரு குட்டி செல் தான், குட்டி கம்மி ரிஸ்க்கு தான். ஸோ மற்றவங்கள மாதிரி சீன் போட விரும்பல. லைக் நான் பெருசாக தப்பாடா பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் போனது வந்து இந்த எஃப்இஜி, இது வந்து ஒரு இதுவும் ஒரு விதமான ஒரு பீடியரே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேர் இது. இது கோல்டுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஐஎஃப்இஜியில் என்ட்ரி எடுத்தேன். மை டார்கெட் வாஸ் வே பிலோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வெனஸ்டேவோட லோஸ். என்னதான் ஆச்சு என் ட்ரேடிங் இருக்கு, ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ. இதோ இந்த லோஸ்க்கு தான் என்னோட ஃபைனல் டார்கெட் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே இன்டர்மீடியட் டைம் டார்கெட் வந்து இந்த லோஸ்.
இதுதான் இன்டர்மீடியட் டைம் டார்கெட். ஸோ இட் வாஸ் லைக் 6 hour at it. நான் என்ட்ரி ஆனது வந்து 2 minute ஐஎஃப்இஜி. அந்த ஐஎஃப்இஜி வந்து இட்ஸ் அ சீக்ரெட் பிடிஆர்ஏ. ஸோ சாரி, அதை என்னால் ரிவீல் பண்ண முடியாது. மை என்ட்ரி காட் டேக்ட் இன் திஸ் கேண்டல். திஸ் புல்லிஷ் கேண்டல் ஸ்டாப்ஸ் பிலோ above this high. ஸோ இதை நான் வந்து பவல் மாமாக்காக அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் எடுத்தேன். ப்ளஸ் ஐ காட் மை கான்ஃபிடன்ஸ். இதில் ஹை ப்ராபபிலிட்டியான்னு கேட்டால் இது ஹை ப்ராபபிலிட்டிலாம் கிடையாது. இது வந்து எனக்கு நான் ட்ரேட் பண்ணி பழகியிருக்கேன் நியூஸஸ். ஸோ அதனால் ஐ நோ அந்த ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்குது மைண்டில். ஸோ அதனால் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ தென் there you go, it delivered beautifully. பட் நான் ஃபுல்லாலாம் ஹோல்ட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி வரும். இப்போ ஒரு ட்ராப் வரும் பாருங்க. சூத்தியா ப்ரோ இவன் ரீப்ளே டூலு ஒரு கேட்க மாட்டான் ப்ரோ. ஸோ கரெக்டாக M15 வச்சு பார்த்தா நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் நான் எங்கே க்ளோஸ் பண்ணேன். ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், இன்னொரு பொசிஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணுறேன். இந்த வீக்கில் கரெக்டாக இந்த கேண்டில் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிருக்கும். இந்த M15 கேண்டில் தெரியுதா? இந்த M15ஓட ரீடெஸ்ட்டில் எடுத்தேன். இந்த வீக்கில் பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே சில்வர் எஸ்எம்டி கொடுத்துருப்போம். இந்த லோஸை வந்து கோல்டு தூக்கியிருக்க மாட்டான். வேற சில்வர் தேர் வாஸ் எஸ்எம்டிசி 12 அந்த எஸ்எம்டி இருந்ததுனால. ஸோ ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ட்ரேட். வேணாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல, ஒரு பொசிஷன் மட்டும் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இதுக்கெல்லாம் எங்கே ப்ரோ ப்ரூஃப் எப்படி ப்ரோ நம்புறது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து என் டிஸ்கார்டை பார்த்துக்கோங்க. என்னால் ஒரு ட்ரேடுக்கும் அட்டாச் பண்ண முடியாது. சாரி, எனக்கு எடிட்லாம் பண்ண வராது. ஸோ ஐம் நாட் எடிட்டர், ஐம் ஜஸ்ட் அ ட்ரேடர். ஸோ அதனால தான். So these are the 4 trades that I took on gold this week guys. So again இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்தேன் யூரோவில். ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் கையோட கையா. ஓகேவா? ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். அதையும் நான் கையோட கையாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். யூரோவில் ஒரே ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வேறு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் போல. ஸோ இந்த ட்ரேட் தான். லெட் மீ எரேஸ் எவ்ரிதிங். இது வந்து டியூஸ்டே எடுத்த ட்ரேடுன்னு நினைக்கிறேன். டியூஸ்டேவா இன்னைக்கு எடுத்தேன்? டியூஸ்டே எடுத்த ட்ரேட். ஸோ கான்டெக்ஸ்ட் வாஸ் சேம். 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். 4 hour இன்டர்னல் இங்கே இருந்தது, எக்ஸ்டர்னல் மேலே என் பயாஸ் புல்லிஷ். ஸோ திஸ் வாஸ் மை ட்ரா அண்ட் கமிங் பேக் டு M3. ஏன்னா இந்த ட்ரேட் நான் M3 தான் எடுத்தேன். ஸோ M3 வச்சு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் சூப் பண்ணுற லோஸாக வந்து நான் இது வச்சுருந்தேன். So this was my lows that needs to get soaked. M2 M3 sorry guys, M3 தான். ஸோ M3ல டோட்டல் சூப் அடிச்சது ப்ளஸ் டைம் 9 AM ஓட PO3 ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஸோ 12 சூப் வாஸ் தேர், PTRA வாஸ் தேர், எவ்ரி திங் வாஸ் தேர். எஸ்எம்டி இருந்ததான்னு கேட்டால் எஸ்எம்டி இருந்தது, பட் அது வேறு ஒரு பேர் கூட இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. நானே அதை ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் என்கிட்ட அதுக்கான டேட்டா கிடச்சோன்னே நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லோஸ் இந்த யூரோ அந்த லோஸ் தூக்கிட்டேன்னா DXY அந்த ஹைஸை தூக்கிட்டான், GBPயுமே அந்த லோஸ் தூக்கிட்டான். ஸோ தேர் வாஸ் நோ எஸ்எம்டி பிட்வீன் தீஸ் பேர், பட் தேர் இஸ் எஸ்எம்டி வித் another பேர். ஸோ அதுக்கான டேட்டா என்கிட்ட இல்லை. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது பேரை ரிவீல் பண்ணுறேன். ஸோ வெண்ட் லாங் ஹியர். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. டார்கெட் வந்து நான் இந்த ஹைஸ் தான், இந்த ஹைஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகல. 2 hour போதும், அது போதும். ஸோ என்ட்ரி டேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் வில் பி டேக்ட். ஸோ என்ட்ரி டேக் ஆகிருக்கும். ஆஸ் யூ கேன் சி சேம் M360. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா லெட் திஸ் ட்ரேட் ரன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவே போயிட்டுருப்போம். ஸோ ரீப்ளே டூல் ஒர்க் ஆகல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன்.
ஸோ தீஸ் ஆர் த ட்ரேட்ஸ் தட் ஐ டுக் கைஸ் இந்த பாஸ்ட் வீக். ஒரு 7 ட்ரேடோ எடுத்திருப்பேன். ஸோ அதில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன் பிட்வீனில் ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஸோ எல்லாமே மோர் ஆர் லெஸ் சிமிலர், பட் தீஸ் ஆர் த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தட் ஐ டுக் திஸ் வீக். ஸோ ஐ ஹேட் அ குட் வீக் கைஸ். இந்த வாரம் திஸ் வீக் வாஸ் மை பெஸ்ட். மந்த் ஸ்டார்ட் ஆனதுமே பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட். ஸோ தயவு செஞ்சு யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, ஜெண்டா போட்டுறாதீங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ஜெண்டா போட்டுருவேன், நான் கண்டுபிடிச்சிடுவேன் யார் ஜெண்டா போடுறீங்கன்னு. ஸோ இந்த வீடியோலேருந்து யாராவது எதாவது கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை சொல்லுங்கள், நான் போடுறேன். 30 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், சில்ஸ். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், டேட்டா எடுங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைம் சாட்டர்டே இன்றைக்கி நைட்டே வந்துடும் இந்த வீடியோ. ஸோ நைட்டு பாருங்கள், பார்த்துட்டு நாளைக்கு சண்டே வீக்லி அவுட்லுக் இருக்கும். ஸோ உங்களை வீக்லி அவுட்லுக்கில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கைஸ். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. இன் எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். See you guys, tada, bye bye.